நாங்க இந்த காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நீங்க இந்த காலத்துல எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா? நாங்க இந்த காலத்துல பாத்தியா, நீங்க இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாத்தியா? ஆமாப்பா. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்கிறேன் கேளு. அந்த காலத்துல விடுமுறை நாட்கள் நாங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்களும் தான் ஒண்ணா பண்ணி சாப்பிடுறோம். நாங்க சாப்பிட்டதுக்கும் நீங்க சாப்பிட்டதுக்கும் வித்தியாசம் பார்க்க வேணாம். பார்க்கலாமே. அதே காற்று வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்கள் வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாற இல்லை. மற்ற நாட்டு சுவையில்லாமே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்மூர் சுவையோ ஆப்பாட்டம் தான் உசியா போல. சாப்பிடுற விஷயத்துல தான் இப்படி இருக்கீங்களா? பார்த்தா விளையாட்டை எப்படி தம்பி விளையாடுவீங்க? என்னப்பா, நாங்க விளையாட மாட்டோமா? ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். நாங்க எப்படி விளையாடணும்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். இது எப்படிப்பா இருக்கு? அப்பா, உங்க விளையாட்டை பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நாங்க எப்படி விளையாடணும்னு சொல்றேன். மொபைல் போன் இல்லாம நாங்க விளையாடுற விளையாட்டுக்கும் நீங்க விளையாடுற விளையாட்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? அப்பா, உங்க விளையாட்டை பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அப்பா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடணும்னு தோணுது. ஆனா அம்மா ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே கையில ஸ்நாக்ஸை கொடுத்து கூடவே போனையை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதையும் மீறி நான் வெளியே போனா இங்க விழுந்துருவேன், அங்க விழுந்துருவேன், இங்க போயிடுவேன், அங்க போயிடுவேன்னு சொல்லி ஏதாவது என்ன பயமுறுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு மட்டும் பத்தின விஷயம் கிடையாதுப்பா. இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க வெளியே போய் விளையாடும் போது உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த போன் வந்ததுல உடல் ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மனிதாபிமானமே இல்லாம போச்சு. மனிதாபிமானமே இல்லைன்னு எதை வச்சு சொல்றீங்க?
இதோ பாரு மணிக்காட்டு நான் ஆமாப்பா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த மொபைல் போன் உங்களை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? அப்படின்னா இந்த மொபைல் போன் இல்லாம எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்றீங்களாப்பா? போன்ல கெட்டது மட்டும் இருக்கு நான் சொல்ல வரலப்பா. அது நிறைய நல்லதும் இருக்கு. நாம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். இவர் 5 நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாரு. போன் மூலமா நாம நிறைய நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது உனக்கே நல்லா தெரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால தான் பள்ளிக்கூடமே போன்ல தான் நடந்துச்சு. அதுதான் நல்ல விஷயம். மொபைல் போன் என்பது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. அதை நாம அறிவை வளர்த்துக்கு தான் பயன்படுத்தணும். அதை விட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம்னு சோசியல் மீடியாக்குள்ள போயிட்டு நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. அதே மாதிரி PUBG, Free Fire